வணக்கம். இன்றைய ராசி பலன் பார்க்குறோம். இன்னைக்கு 17/3/2026 பங்குனி 3 செவ்வாய்க்கிழமை, சிவராத்திரி. இன்று தேய்பிறை, மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. ராகு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாலை 3 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை ராகு காலம் இருக்குது. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை யமகண்டம் உள்ளது. இன்று திதி அப்படின்னு பார்த்தோம்னா காலை 8:34 வரை திரியோதசி திதியும் பின்பு சதுர்தசி திதியும் உள்ளது. நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று அதிகாலை 5:34 மணி வரை அவிட்டமும் பின்பு சதய நட்சத்திரமும் உள்ளது. இன்றைய ராசி பலன் பார்க்கும்போது முதலாவதாக மேச ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும், பொருளாதாரத்திலிருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும், பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீர்கள், சமயோசிதமான செயல்பாடுகள் மூலம் வளர்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அரசு வழியில் உதவிகள் சாதகமாகும், நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும், வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், தெய்வீக காரியங்களில் ஈர்ப்புகள் அதிகரிக்கும், சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னி நிறம், அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும், பழைய பிரச்சனைகளால் அலைச்சல்கள் ஏற்படும், குடுக்கல் வாங்கலில் ஆலோசனை வேண்டும், தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு. கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்படவும், எதிர்பார்த்த சில வரவுகளில் தாமதம் ஏற்படும், பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தெற்கு. சிம்மம் ராசி என்பவர்களுக்கு எவருக்குன்னு பார்த்தோம்னா, தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி லாபம் பெறுவீர்கள், வங்கி கடன் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும், உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் குறையும், உதவிகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை வடக்கு. கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள், தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள், பணிபுரியும் இடத்தில் மாற்றங்கள் பிறக்கும், உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வேறுபாடுகள் மறையும், வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும், கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், கவிதை மற்றும் இலக்கிய பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட சில காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும், சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பொறுமையுடன் செயல்படுத்தவும், வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிப்பீர்கள், மனதில் பழைய நினைவுகள் அதிகரிக்கும், நன்மை நிறைந்த நாள் என்று. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா அடர் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு. தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வியாபார முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும், விவசாய பணிகளில் கவனம் வேண்டும், வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள், அரசியல் துறையில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும், ஆசைகள் மேம்படும் நாள், திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை வடக்கு.
மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும், பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும், போட்டி சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. கும்பம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்மறை சிந்தனைகள் வெளிப்படும். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. மீனம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உடன் பிறந்தவர்களுடைய சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். எண்ணிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அடியவனிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லது சித்தமர் தொடர்பான ஆலோசனைகள் பெற வேண்டும் என்று நினைத்தாலும் என்னுடைய கைபேசி எண் சொல்கிறேன். அதாவது வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர் 2 ஒன்று தான். கூகுள் பே நம்பர் 1 தான். சலுகை கட்டணம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 97 91 29 54 33 9791295433. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலான ஜோதிடர் கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.